ஒரு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்றால் முன்கூட்டியாவே திட்டமிட்டு அதன்படி நடுவராக வந்து அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, மேலும் வெற்றி நம் பக்கமே என்று அமர்ந்திருக்கும் எங்கள் அணியினருக்கும், தோல்விதான் இருந்தாலும் இங்கு வருகை தந்திருக்கும் எதிரணியே திரளான மக்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறி என் பேச்சை நான் ஆரம்பிக்கின்றேன். எந்த ஒரு முன்னேற்றம் அடைந்தவரும் அவரது திட்டமிடுதல் இல்லாமல் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை நடுவர் அவர்களே. திட்டமிட்டுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற இருக்க முடியும் நடுவர் அவர்களே. ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் முன்கூட்டியாவே எத்தனை மணிக்கு புறப்பட வேண்டும், எங்கு தங்குவது, உடை, உணவு ஏற்பாடு அனைத்தையும் ஒரு நாள் விஷயத்திற்கே இருக்கின்றோம் நடுவர் அவர்களே. இப்படிதான் ஒவ்வொரு இதா இருக்கும். நமது அரசாங்கம் எத்தனை திட்டங்களை தீட்டுகிறார்கள், அதன்படி மக்களுக்கு கொடுக்கின்றார்கள். நாம் மக்கள் அதையும் எடுத்து திட்டமிட்டு செயல்படுகின்றார்கள். கடைசியா ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிற நடுவர் அவர்களே, எந்த ஒரு பணிகள் திட்டமிடாமல் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை நடுவர் அவர்களே. நன்றி, வணக்கம். திட்டமிடுதலே திட்டமிடுதலே என்று ஜெய் முபசிரா அவர்கள் நன்றாக சொன்னார். அடுத்ததாக வெற்றிக்கு காரணம் முயற்சி என்ற தலைப்பில் டேனியல் அவர்கள் பேச வந்துள்ளார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெற்றிக்கு காரணம் முயற்சி என்ற தலைப்பில் பேச வந்துள்ள நடுவரே, முயற்சி தன்னை வெறுத்து கூடி தரும் என்கிறார் வள்ளுவர். ஒரு குழந்தை தவழுவதிலிருந்து தன் பிறவி இலக்கை அடையும் வரை அத்தனை காரியங்களுக்கும் முயற்சி என்ற மூலத்தனம் தேவை. அது திசைமாறியா இருந்து ஒரு நபரை வழிநடத்தவும் ஒளிவிளக்காய் இருந்து வழிகாட்டவும் செய்கிறது. மைசில்லாமல் எந்த காரியமும் இயற்ற பெறாது. அதுபோல வியர்வை சென்றி மெய்வருந்தி முயற்சி எதுவும் மேற்கொள்ளாமல் எந்த காரியமும் முயற்சி பெறாது. நன்றி, வணக்கம். வெற்றிக்கு காரணம் முயற்சியே முயற்சியே என்ற தலைப்பில் டேனியல் அவர்கள் பேச வந்துள்ளார். அடுத்ததாக எஸ் ஆதிலா அவர்கள் வெற்றிக்கு காரணம் திட்டமிடுதலே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளார். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் இந்த மேடையில் பேச வந்திருக்கும் தலைப்பு வெற்றிக்கு காரணம் திட்டமிடுதலே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூற்று கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுங்கள் என்று கூறினார். குறள் 461 அழிவதும் ஆவதும் ஆதி வழி பயங்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல்னா. நம்ம ஒரு செயலை செய்யறோம்னா அதனால அழிவதையும் அதுக்கப்புறம் ஆவதையும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம யோசிச்சு செய்யணும். எனவே செயல்படுத்துவதில் இருக்கும் பயன்முறையா நம்ம திட்டமிடுவதில் தான் அமைஞ்சுள்ளது. காலம் நேரம் ரெண்டாவது திட்டமிட்டு கடைபிடிச்சா மட்டும்தான் அதோட வெற்றியும் மதிப்பும் நமக்கு கனமாறாம கிடைக்கும். செயல்படுத்துவதில் இருக்கும் வெற்றி என்பது முறையா திட்டமிடுவதில் தான் இருக்கு. இன்னைக்கு நான் பேசுவதும் நான் முறையா திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறேன் என்ற தாழ்மையுடன் கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிக்கு காரணம் திட்டமிடுதலே திட்டமிடுதலே என்ற தலைப்பில் எஸ் ஆதில் அவர்கள் பேச வந்துள்ளார். அடுத்ததாக வெற்றிக்கு காரணம் முயற்சியே என்ற தலைப்பில் அர்ஷத் அவர்கள் பேச வந்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பேச வந்துள்ள தலைப்பின் பெயர் வெற்றிக்கு காரணம் முயற்சி. முயற்சியுடையார் நிகழ்ச்சி அடைய. விதை விதைத்துக் கொண்டே முளைத்தால் மரம் இல்லையே உரம். முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை, முடியும் என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. முயற்சியே வெற்றிக்கு மூலதனம். நன்றி. வெற்றிக்கு காரணம் முயற்சியே முயற்சியே என்ற தலைப்பில் அர்ஷத் அவர்கள் பேச வந்துள்ளார். அடுத்ததாக வெற்றிக்கு காரணம் திட்டமிடுதலே என்ற தலைப்பில் ஜோயாபரி அவர்கள் பேச வந்துள்ளார்.
இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த மேடையில் நான் பேச வந்துள்ள தலைப்பின் பெயர் வெற்றிக்கு காரணம் திட்டமிடுதல் என்ற தலைப்பில் பேச வந்தேன். நடுவர் அவர்களே, ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு திட்டமிட்டாலே முடியும், இல்லைன்னா முடியாதுல்ல. என்னை நம்பி ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா நான் ஒழுங்கா செய்யணும். அப்படி செய்யணும்னா திட்டமிட்டு செயல்பட்டோம். முயற்சியில நம்ம தலை முடிங்க முடியுமா? இப்ப எக்ஸாம் வருதுன்னா எக்ஸாமுக்கு முயற்சி இருந்தா மட்டும் முடியுமா? திட்டமிட்டு செயல்பட வேண்டும் நடுவர்களே. இந்த கேள்விக்கு இந்த விடை வருமோ என நம்ம திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இப்ப ஃபுட்பால் விளையாடுறோம்னா ஃபுட்பால் விளையாடுறதுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இப்படி பந்த போட்டா இங்க கரெக்டா போகும் என நம்ம திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இப்ப நீங்களே சொல்லுங்களேன், என் ஃப்ரெண்டு பேசுறேன்னா நான் சும்மா அதுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்க முடியுமா? திட்டமிட்டு இதை கொடுத்தா பேசுவா என நான் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் நடுவர்களே. எங்க ஆசிரியர் சொன்னாங்க திட்டமிட்டு செயல்படுங்கன்ட்டு. ஏன்னா நான் படிச்சா மட்டும் போதாது, என் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து படிக்கணும் என திட்டமிட்டு செயல்பட சொன்னாங்க. இந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஜோயபுரி அவர்கள் வெற்றிக்கு காரணம் திட்டமிடுதலே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளார். அடுத்ததாக வெற்றிக்கு காரணம் முயற்சியே என்ற தலைப்பில் அக்ஷத் அவர்கள் பேச வந்துள்ளார். நான் பேச வந்த தலைப்பின் பெயர் வெற்றிக்கு காரணம் முயற்சியே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். திருவள்ளுவர் கூட வெற்றிக்கு காரணம் முயற்சிக்கு காரணம்